ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இன்றிரவு தூங்குவதற்கு முன்பாக நான் சொல்றதையெல்லாம் ஒரு முறை சொல்லிட்டு தூங்கு. அதன் மூலமா கண்டிப்பா நாளைக்கு உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பம் உண்டாகும் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்துருக்கலாம். இப்போது அது எல்லாத்தையும் என்கிட்ட முழுசா ஒப்படைச்சிடுன்னு சொல்றதுக்காகவே இந்த விஷயத்தை சொல்ல சொல்றேன். அதாவது முருகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம்னு உன் வாழ்க்கை மொத்தத்தையும் என்னிடம் சரணடைஞ்சு விடியும் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ முழுசா என் கையில ஒப்படைச்சிட்டீனா அதுக்கப்புறம் எதை எப்படி சரி செய்யணுன்றதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில இருக்கிற வருத்தத்தையும் வேதனையும் போக்கி நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு நாளைக்கு அனைத்தையும் நான் சரி செய்யத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் பாவங்களை போக்கி உனக்கான நல்ல பரிசை கொடுத்து, நீ செய்த தான தர்மத்துக்கும் ஏற்ற புண்ணியங்களை கொடுத்து, உனக்கான ஆசீர்வாதத்தை மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நீ அறிந்தும் அறியாமலும் சில தவறுகளையும் தப்புகளையும் செஞ்சிருக்கதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனிதர்களையே மன்னிக்க சொல்லும் நான் மன்னிக்கும் குணம் இல்லாமலா இருப்பேன்? இந்த அப்பன் முருகன் நீ செய்த அனைத்தையும் மறந்து மன்னிச்சு உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிவெடுத்துட்டேன். நன்மைகளை செய்யும் உனக்கு எல்லா விதத்திலும் நல்லது நடந்தே தீரும். உனக்கு பெத்தவங்க இருக்காங்களோ இல்லையோ, உன்னை பெறாத தகப்பனாக இந்த அப்பன் முருகன் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். என் அன்பு பிள்ளையான நீ எல்லாரிடமும் ரொம்ப தாழ்மையாக பணிவாக அடக்கமாக பொறுமையாக பொறுத்து போகக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தும் கூட உன்னை சுற்றி இருக்கவங்க அதை நினச்சி பார்க்காம உன்னை தப்பாகவே இப்போ யோசிக்கிறவங்களா சிந்திக்கிறவங்களா நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க பற்றியா? யார் உன்னை தப்பாக நினச்சாலும் யார் உன்னை தவறாக பேசினாலும் கூட நீ யார் எப்படிப்பட்ட குணமுள்ளன்னு எனக்கு ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்குன்னு எந்த ஆசையும் பெருசாக இல்லை. ஆனால் நீ கஷ்டப்படும் போது யாராவது உன் கையை பிடிச்சி உனக்கு தைரியம் கொடுக்கணும், ஆறுதல் சொல்லணும்னு எதிர்பார்க்குற. அதனால்தான் உன் கைப்பிடிச்சு வழி நடத்தி உனக்கு ஆறுதல் சொல்லி தைரியத்தை கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கவும் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னுடைய விருப்பங்கள் உண்மையாக இருக்கும்போது, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நியாயமாக இருக்கும்போது அது ஒருபோதும் பொய்யாக நடக்காமல் போக நான் விட்டுட மாட்டேன். நீ எனக்குன்னு எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உண்மையாக உன்னை புரியாதவர்களுக்கு தான் நீ உன்னை பற்றி விளக்கி சொல்லணுமே தவிர, உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நீ பிறந்ததுலேருந்து உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு உன்னை பற்றின எந்த விளக்கமும் வேண்டாம். நீ என்ன எதிர்பார்க்குறியோ அது கண்டிப்பாக உன் வாழ்க்கை முழுவதும் நிலையானதாக நிரந்தரமாக இருக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை தோளில் சுமக்காத ஒரு தகப்பனாக நான் இருந்து உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் உன் வாழ்க்கையில் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. இன்னையிலிருந்து உன் வீட்டில் அமைதி நிலைக்கும்படியும் உன் குடும்பத்தில் சிரிப்பு சத்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலச்சி நிற்கும்படியும் நான் செய்ய போகிறேன். பேசும்போது எல்லாரும் உன்கிட்ட மரியாதையாக தான் பேசுகிறாங்க, உனக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் நீ இல்லாத போது அவங்க மனசில் நிஜமாவே உன் மேலே மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லாதவர்களாகவே உன்னை பற்றி பேசுகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உன் முகத்துக்கு ஒரு முன்னால் ஒரு பேச்சும் உன் முதுகுக்கு பின்னால் ஒரு பேசும் மனிதர்களை அமைதியாக உன் வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சிரு. இந்த உலகத்தில் எல்லாரும் எப்போதுமே நல்லவங்களாகவே இருக்க மாட்டாங்க. அதே போல் நீயும் எல்லார் கண்களுக்கும் நல்லவனாக தெரியணும்னு நினச்சினா அது முடியாத காரியம். அப்படி நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டினா நீ நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா இங்கே யாருக்கும் யாரையுமே 100% பிடிக்காது. யாரும் யாரையுமே முழுசாக ஏற்றுக்கவும் அவங்க சேர்த்து சரின்னு சொல்லவும் மாட்டாங்க. அதனால தான் நீ யாருக்காகவும் நடிக்க வேணாம், பொய்யான வாழ்க்கையை வாழ வேணாம். உண்மையோட நேர்மையோட உன் மனசாட்சிக்கு சாதகமாக நீ இருந்துட்டு போன்னு சொல்கிறேன். உண்மையும் நேர்மையும் மதித்து வாழக்கூடிய உனக்கு இந்த அப்பன் முருகன் ஒரு நல்ல வழியை காட்டுறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்விக்கு இடமே இல்லை என் செல்லமே. ஆறுமுகமான இந்த அப்பன் முருகன் உன்னை நோக்கி சிரித்து என் 12 கரங்களால் ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றிகளை கொடுக்க தான் வந்திருக்கேன். அடுத்தவங்களை காயப்படுத்தி
அடுத்தவங்களை கேலி பண்ணி சிரிக்கும் மனிதர்களின் சிரிப்பு எனக்கு பிடிக்காது. உன்னுடைய இயல்பான உண்மையான யதார்த்தமான வெள்ளந்தியான சிரிப்பு எனக்கு பிடிக்கும். அதனால தான் நீ எப்போவுமே 24 மணி நேரமும் சிரிச்ச முகமும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த விஷயம் உனக்கு கவலையை கொடுக்குதோ, எதை நினச்சி நீ கண்ணீர் வடிக்கிறியோ அதை சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும் நான் வந்துட்டேன் செல்லமே. நல்லவங்க எல்லாம் அமைதியாக இருக்கும்போது தப்பு செஞ்சவன் தான் சரிங்கிற மாதிரி தன் பேச்சால தன்னை நீதிமான் போல நியாயவான் போல காட்டிக்குவான். நீ அமைதியாயிரு. நீ யாருக்கும் எந்த தீங்கும் தவறும் துரோகமும் செய்யாத பிள்ளை அல்லவா? கண்டிப்பா நீ பேசுறதை இந்த உலகம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு விருப்பம் இல்லாதவர்களை உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருக்கும்படி செஞ்சு உனக்கு வலியையும் வேதனையும் இந்த வாழ்க்கை கொடுக்குதா? கவலைப்படாத. உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் தள்ளி விட்டுட்டு உனக்கு பிடிச்சதையும் உன் கூட வச்சுக்கக்கூடிய பிள்ளையாக நீரு. அந்த தைரியம் உனக்குள்ளே வந்துட்டாலே மன அமைதியும் தானாக உன்னை சேர்ந்து வந்துடும். தேவையில்லாத விஷயங்களை விட்டுடு. எது தேவையோ எது அவசியமோ அதை மட்டும் உன் கூட வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ எதை தேர்வு செய்கிறாயோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமையும். எப்போதும் மன அமைதியையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தேர்வு செஞ்சினா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என் செல்லமே. உனக்கு மன கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுப்பது யாரோ அந்நியர் கிடையாது. நீ நேசித்த மனிதர்களும் அவர்கள் சொற்களும் தானே உனக்கு வருத்தத்தை கொடுக்குது. இதோ உன் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். மனிதனை மனிதனாக மதித்து அவனுக்குரிய மரியாதை கொடுப்பதே மனிதத்துவம். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் வசதியானவங்களாக இருந்தாலும் வறுமையானவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து மனிதத்துவத்தோடு நடந்து கொள்ள பழகு. மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் உள்ளத்தில் இந்த முருகனின் அருள் நிச்சயமாக தங்கும். என் அருள் உனக்கு கிடைச்சிட்டாலே மற்ற எல்லாமே தானாக உன்னை வந்து சேர்ந்துடும். நிம்மதியையும் நிலையான சந்தோஷத்தையும் உயர்வையும் வாழ்க்கையில் வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் உயர்த்தி காட்டுறேன். உன்னை நீ நம்புவது தான் இந்த முருகன் நான் உனக்கு கொடுத்த சக்தியை நம்புவது போல. ஏன்னா நான் உனக்குள்ள நிறைய சக்தியை கொடுத்து வச்சிருக்கேன். அந்த சக்தியை நம்பி உன்னையே நீ உயர்வாக நினைக்க பழகு. சிந்தனை சிதறி போகும்போதெல்லாம் உன் மனசில் கவலையும் குழப்பங்களும் வரும்போதெல்லாம் இந்த முருகனை நினச்சிக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு நேரான பாதையை காட்டுவேன். என் அருளால் உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்தி உனக்கான வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் உன்னை விடாமல் இருக்க பிடிச்சு கொண்டிருப்பது இந்த முருகனின் கையில் இருக்கும் இந்த வேல்தான். என்னை நீ நம்பும்போது, என் வேலை நீ நம்பும்போது கண்டிப்பாக உன்னை தலை நிமிர்த்தி உயர்த்தி வாழ வைப்பேன். நீ எப்போதும் உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய். உன்னால் சமாளிக்க முடியாததையும் உன்னால் சரி கட்ட முடியாததையும் உன்னால் செய்ய முடியாததையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் கட்டுப்பாட்டில் உள்ளதை நீ செஞ்சுட்டு மற்றதையெல்லாம் இந்த முருகன் ஏன் பொறுப்பில் விட்டுட்டு இன்ற இரவு பொழுதை நிம்மதியாக கடந்து வா. எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் நான் சரி செய்கிறேன். உன் கவலையை போக்கி கஷ்டத்தை நீக்கி உன் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும்படி நான் செய்கிறேன். உனக்கு நிம்மதி கிடைப்பதற்கும் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் சேர்த்து தான் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நான் உண்டாக்க போகிறேன். தேவைக்காக மட்டும் உன்னை பயன்படுத்திக்கிட்டு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போகிற மனிதர்கள் உனக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா மரியாதை கொடுக்குறாங்களான்னு யோசிக்காத. ஏன்னா அப்படிப்பட்ட சுயநலவாதிகள் மதிப்பு கொடுத்தாலும் மரியாதை கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லாதது தானே. உன் நல்ல மனசுக்காக உனக்கு நல்ல பாதையை காட்டுவதற்காக இந்த முருகன் இருக்கேன். உன் மனக்கவலைகள் யாவற்றையும் தீர்த்து வச்சு உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் குடும்பத்துக்கு தேவையான அமைதியும் ஆரோக்கியமும் உன் வேலையில் முன்னேற்றமும் உனக்கான செல்வ வளத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நான் தனியாக இல்லை, என் அப்பன் முருகன் என் கூட இருக்காருன்ற அந்த நம்பிக்கையை மட்டும் நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா போதும். எந்த விஷயம் உனக்கு கவலையை கொடுத்தாலும் எந்த விஷயம் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை என்கிட்ட வந்து சொல்லு.
அனைத்தையும் அமைதியாக கேட்டு கொண்டிருக்கும் நானே உன் மனசிற்கான ஒரு நல்ல பலனையும் பதிலையும் உனக்கு கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சுயமரியாதையை விட்டு கொடுத்து தன்மானத்தை விற்றுதான் நீ எதையும் பெறணுன்ற அவசியம் இல்லை. அப்படி சுயமரியாதையும் தன்மானத்தையும் விட்டு கொடுத்து வாங்குற எந்த வெற்றியும் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்காது. எப்போதும் தலை நிமிர்ந்து தன்மானத்தோட அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் நீ தயாராக இரு. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ மனிதர்களை நம்பி மனமுடைஞ்சு போக வேண்டாம். காலம் கண்டிப்பாக யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை உனக்கு புரிய வைக்கும். நீ எப்போதும் உன் கடமையை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. நான் உன் கூடவே இருந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். எனக்கு பிடிச்சது உன் சிரிச்ச முகம்தான் தெரியுமா? ஆனால் நீ என்னவோ எப்போதும் எதையாவது யோசிச்சு கொஞ்சம் சோர்வாகவே இருக்க. சோகமாக இருந்ததும் போதும், சோர்வாக காட்சி அளித்ததும் போதும். நீ எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமா இரு. நீ சிரிச்சபடியே நல்ல நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உனக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன். உன் கண்ணீரை நீ எல்லாரிடமும் காட்ட வேண்டாம். இந்த முருகன் என்கிட்ட மட்டும் வந்து உன் வருத்தத்தை சொல்லி அழுதினா உன் கண்ணீரை துடைச்சி மறுபடியும் உன் கண்களில் கண்ணீரே வராத அளவுக்கு அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். என் அருளின் மூலமாக உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் செஞ்சு தர்றேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். எந்த விஷயம் உன்னால் முடியாது நீ நினச்சாலும் அதை உனக்கு முடிச்சு கொடுக்க நான் இருக்கேன். என்னை நம்புனினா எல்லாமே உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக உன் கைகளில் வந்து சேரும். நீ தடுமாறும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் கையை பிடிச்சு தூக்கி நிறுத்தி உன்னை உயர்த்தி காட்டுவேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். இந்த உலகம் என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்காம தர்மத்தின் வழியில் நீதி நியாயத்தின் பாதையில் போய்கிட்டே இரு. நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன்.